இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மீஷோவில் எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறது. நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுல, செல்லர் பேனல் போகிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தெலாம் எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போது மீஷோ லாகின் பண்ணி செல்லர் பேனலுக்குள்ளே போயிடுங்க. இங்கே அப்லோட் கேட்லாக் இருக்குது அண்ட் கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போது டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த யூடியூப் நம்மளுக்கு அது வேணாம், டீட்டெயிலாக அதில் வந்துடும். ஸோ நம்ம அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஷார்ட் வேலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அப்லோடு கேட்லாக் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கேட்லாக் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நீங்கள் இன்னும் ப்ராசஸ் ஆகலையோ அந்த ப்ராடக்டை நீங்கள் கவனிக்கணும். என்ன இருக்குது என்னோடதில் லாஸ்ட்டாக ஒரு ஏதோ மோல்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எஸ், மோல்ட் பண்ணியிருந்தேன். அது QC ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் ஐட்டம் ஒன்று ரீசனில் பண்ணியிருந்தேன். அது இன்னும் ப்ராசஸிங்லேயே இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இப்போது டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் RNS அந்த கிஃப்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபைல் ஐடி, இந்த 2 ஆப்ஷன் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபைல் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதோட ஸ்க்ரீன்ஷாட், அந்த QC ப்ராசஸின் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மேலே கேட்லாக் அப்லோடுன்னு கொஷின் மார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிடுங்க. இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துலலாம் நீங்கள் இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். வித்தின் 3 ஹவர்ஸில் அவங்க ரிசால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே நிறையா டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதில் லாஸ்ட்டில் காமிக்கிறவங்களுக்கு. ஸோ இதில் சப்போஸ் கேட்லாகில் எட் பண்ணுறது நிறையா இருக்குது. நீங்கள் என்ன ப்ராசஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணிங்க அந்த ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா மேலே அந்த இஷ்யூ இருக்குமா. ஸோ நீங்கள் எதில் அப்லோட் பண்ணுறீங்கன்ற மாதிரி காமிக்கும். நான் மொபைலில் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் மெத்தட் மொபைல் அப்லோட். அதில் கொடுத்து ஃபைல் ஐடி நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் ஐடி இதில் போடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மேலே என்ன இஷ்யூ இருக்கோ அதையே நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மை ப்ராடக்ட் நாட் yet லைவ். உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அது எல்லாமே நீங்கள் உங்களோட விருப்பம் போல் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிறது கூட நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதில் போனீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே ஓப்பன் ஆகும். அந்த கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இது கூட அப்லோட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்ட அப்புறம் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுங்க. அவ்வளோதாங்க. இதில் கேன்சல் சப்மிட். நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாங்க. அப்படி இல்லைனா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னா, மீஷோ சப்போர்ட்டிங் ஏஜென்ட் வில் ஷேர் அண்ட் அப்டேட் வித்தின் 3 hours. ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் சரியில்லை அது இதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கிளியராக இல்லைனாக்கா திருப்பி அவங்க நம்மளுக்கு டிக்கெட் ரைஸ்லேயே ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சர்லாம் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோஸ்ட் ஆகிருக்கு சிலதெல்லாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தெரிஞ்சிடும். நீங்கள் இதுலேயே போய் செக் பண்ணிக்கலாம் என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கலாம். இன்னும் 3 ஹவர்ஸில் ஆகும். அப்படி இல்லைனா 72 ஹவர்ஸில் அப்லோட் ஆகும்ன்ட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சில ப்ராசஸ்லாம் நீங்களே பண்ண உங்களுக்கே பழகிடும். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும், வேறு ஏதாவது மீஷோ பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.